நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 36வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் சேர்த்து வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 36வது அதிகாரம் 9வது வசனம். இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி, இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். கர்த்தர் இந்த வருஷத்தில் நமக்கு வாக்குத்தத்தமாய் திறந்த வாசல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். திறந்த வாசல் என்று சொல்லும்போது அது திறந்து வைக்கப்பட்டது. அதுக்குள்ளே பிரவேசிக்கணும்னா we have to prepare ourselves. நாம் ஆயத்தப்படணும். சில சமயம் நம்ம ஆயத்தப்பட மாட்டோம். அதனால் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, எசேக்கியேல் 36:9 இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், உங்களை பண்படுத்தி நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். உங்களை ப்ராசஸ் பண்ணுவேன், அப்புறம் விதைப்பேங்கிறார். விதைக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? நம்மளை ஒரு சீடு மாதிரி பார்க்குறாரு, நம்மளை ஒரு விதையாக பார்க்குறாரு. ஏசு என்ன சொல்கிறாரு? கோதுமை மணியானது நிலத்தில் இருந்து சாகாதிருந்தால் அது மிகுந்த பலனை கொடாது. எப்போ சொல்கிறோம்னா, நான் சிலுவையில் போய் மரித்தால் ஒழிய ஒரு பெரிய ஆத்தும ரட்சிப்பை, ஏராளமான மக்கள் பரலோகத்தில் சேர்வதை நிறைவேற்ற முடியாது. அப்போ நான் ஒரு விதையாக இந்த பூமியில் விழுந்து மரித்தால் மட்டும்தான் ஒரு நல்ல கனிகளை உண்டாக்கக்கூடிய ஒரு மரமாக, ஒரு பெரிய செடியாக, நான் கதிராக, ஒரு விளைவிக்கக்கூடிய ஒரு விதையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா இந்த பூமியிலே நாம் செய்யும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறவைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் சொன்னால், நம்ம நிறைவேற்றணும்னு சொன்னாலே நாம் ஒரு காரியத்தை ஈடுபடணும்னா நம்மளை கர்த்தர் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு விட்டு கொடுக்கணும். நிறைய சமயத்தில் நமக்கு இருக்க பிரச்சனை என்னென்னா, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கர்த்தர் நம்மை ப்ராசஸ் பண்ணும்போது, நம்மளை ஆயத்தப்படுத்தும் போது நம்ம எப்படி அவருக்கு எப்படி மோல்ட் பண்ண, குயவன் கையில் களிமண்ணை விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுத்து அவர் எப்படி நம்மளை மோல்ட் பண்ண விரும்புகிறாரோ, எப்படி உருவாக்கணும் விரும்புகிறாரோ அப்படி உருவாக்கப்படும் போது விட்டு கொடுக்கணும். அப்போ தான் நம்மளை பண்படுத்த முடியும். சாதாரணமாக ஒரு குயவன் களிமண்ணை எடுத்தான், மண் எடுத்தான், பசஞ்சான், ஒரு பாத்திரத்தை செஞ்சான்னு செய்யறதில்லை. அந்த மண் எடுக்கிறான், அது நல்லா தூளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறான். அது தூளாகிறதுக்கப்புறம் மண்ணை தண்ணியை சேர்க்குறான். தண்ணி எந்த அளவுக்கு சேர்க்குறான் அப்படின்னா, அது கைக்குள்ளாக வணைவதற்கு எதுவாக இருக்கக்கூடிய அந்த பதத்துக்கு வர வரைக்கும் தண்ணியை ஊற்றி அதை பிசையணும். அது அத்தனை தடவை பிசைஞ்சு அது பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் பாத்திரமே செய்ய ஆரம்பிக்கிறான். அதுக்கு முன்னாடி சும்மா மண்ணை போட்டால் தண்ணியை ஊற்றினான், செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா செய்யாது. அதிகமாக தண்ணி போனாலும் நொழுன்னு போயிடும், பாத்திரமாக உருவாகாது. ரொம்ப கட்டியாக இருந்தாலும் வடைகிறதுக்கு கைக்கு வராது. சரியான பதம், அந்த பதத்தில் அந்த மண் இருக்கும்போது மட்டும்தான் அந்த சக்கரத்தில் வைத்து சுற்றி அவனால் ஒரு பொருளை உண்டாக்க முடியுது. வித்தியாசமாக உண்டாக்குறாங்க. ஆனால் கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதத்தில் உண்டாக்குறாரு, ஒவ்வொரு நோக்கத்துக்காக உண்டாக்குறாரு. இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நான் உங்கள் பட்சத்தில் இருக்கிறேன். முதல்ல கர்த்தர் என் கூட இருக்கிறாராங்கிற கேள்வி அடிக்கடி வரும். ஒன்றை நிதானமாக வச்சுக்கணும். தாவீது சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். எரேமியாவும் சொல்லுகிறார், எபிரேயர் புஸ்தகத்திலையும் சொல்றார், தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார், நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று சொல்லலாமே. கர்த்தர் கூட இருக்கிறார்னா யார் எனக்கு எதிராக நிற்க முடியும்? போன வாரத்தில் சொல்லும்போது கூட பார்த்தோம், ஏசாயா 54 15வது வருஷத்துல 17 வரைக்கும் வாசிச்சதில், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. நல்லா பார்த்துக்கணும். இந்த ஜனங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற இடம் அல்லது நிலம் அல்லது வாழும்படியாக கொடுக்கப்பட்ட பூமி எப்படிப்பட்ட பூமினா நல்ல தேசம். நல்ல தேசம் என்பதை பார்த்தோம். அது எகிப்து தேசத்தை போல நீ கஷ்டப்பட்டு வேலை செய்கிற இடமா இருக்காது. இந்த நிலம் உனக்காக வேலை செய்கிற இடமா இருக்கும். அங்கே நம்ம நீ காலால நீ பாய்ச்சின, ஆனால் இங்கே கர்த்தர் வானத்திலிருந்து தண்ணீரை வரப்பண்ணுவார். அப்போ வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கிற கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நான் கேர் பண்ணிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களை கேர் பண்ணிட்டு, நீங்கள் சொல்கிறேன், ஒருவேளை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் என்ன கவனிக்கிறாரா, கர்த்தர் ஏன் பட்சத்தில் தான் இருக்கிறாரு, என் கூட தான் இருக்கிறாரான்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் தான் இருக்கிறார், உங்களோட தான் இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு அந்த சூழ்நிலைகள், இன்னைக்கு போகிற பாதைகள் கடினமாக தெரிந்து
எல்லா பக்கமும் எதிர்ப்பு, எல்லா பக்கமும் எங்களை பகைக்கிறார்கள், வெறுக்கிறார்கள். கர்த்தர் எங்களோடு இருந்தால் எப்படி நடக்கும்னு கிதியோனை போல ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்தார். நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் சொல்றார் உங்கள்கிட்ட, பராக்கிரமசாலியை கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலிகளே கர்த்தர் உங்களோட இருக்கிறார். கர்த்தர் எங்களோட இருக்கிறாருங்கிற சந்தேகம் எப்போ வருதோ அன்னைக்கு நீங்க விழ ஆரம்பிக்கிறீங்க. பாருங்க, கர்த்தர் விஷயங்களை சொல்லும் போது கர்த்தர் நம்மளை மோல்ட் பண்ண விரும்புகிறார். எதுல மோல்ட் பண்ண விரும்புகிறார்? வனாந்தரத்துல ஏன் தேவன் 40 வருஷம் அவங்களை விட்டுட்டாரு அப்படின்னு நீங்க லேசா திரும்பி பார்த்தீங்கன்னா, 40 வருஷம் அவங்கள வனாந்தரத்தில் இருக்க வேண்டிய ஆளுகள் கிடையாது. ஒரு 10 நாள் பிரயாண தூரத்தில் போயிட்டு ஊர் போய் சேர வேண்டிய ஆட்கள். 10 நாள் பிரயாணம் பண்ணியிருந்தா அவங்க கானான் தேசத்துல போயிருக்கலாம். ஆனால் அந்த கானான் தேசத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த கானான் தேசத்தில் இருக்க ராட்சதர்களை ஜெயிக்கக்கூடிய அளவிற்கு விசுவாசம் வேணும். பெரிய பலசாலிகளா இருக்குன்னு அவசியம் கிடையாது. இந்த தேசத்தை கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், அது எனக்கு தருவார். இதுல எத்தனை பேர் யார் என்னென்ன சதி திட்டங்களை தீட்டினாலும் கர்த்தர் என்னை இந்த தேசத்தை கொண்டு போய் வைப்பார் என்கிற விசுவாசம் அவங்களுக்கு இருக்கணும். வனாந்தரம் முழுவதும் அவருடைய பேச்சு என்ன? நம்ம திரும்பி போயிடலாம், எகிப்திலே போய் அடிமையா இருந்துடலாம். வனாந்தரத்தை சாகருக்கா வந்தோம். அவங்க பேச்சு போற பார்த்தீங்கன்னா சாவை பற்றி தான். நீங்க என்ன பேசுறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையே. The word has its power. நீங்கள் தேவனை போல உண்டாக்கப்பட்டீங்க. தேவன் ஒன்று சொன்னால் அப்படியே நடக்கும். அது போல நீங்களும் உங்கள் வாழ்க்கை குறித்து யாரை குறித்து சொன்னாலும் சொல்ற வார்த்தை அப்படியே நடக்கும். ஆகவே என்ன பேசுவாங்கிறது கவனமா இருக்கணும். பேசும்போது ஜீவனை பிறப்பிக்கிற, நன்மையை பிறப்பிக்கிற, பலனை உண்டாக்குகிற, அற்புதங்களை செய்கிற வார்த்தைகளை பேசி கற்றுக்கொள்ள வேண்டும். எங்க கவனிச்சீங்கன்னா டோட்டலாவே எதிர்மறையா இருக்கு. இந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? நல்ல தேசம். அந்த நல்ல தேசத்தை இவர்கள் எந்த நிலைமைக்கு மாத்திட்டாங்கன்னா, போன வருஷம் பார்த்தோம் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7-10 வரைக்கும் பார்த்தோம். அது நல்ல தேசம் என்று சொல்றது. உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் 14ஆம் வசனத்தில் பார்த்தோம். இது எகிப்து தேசத்தை போல கிடையாது, வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும், கர்த்தருடைய கண்கள் எப்போதும் அதன் மேல் நோக்கமாக இருக்கும். இப்படிப்பட்ட கர்த்தர் விசாரிக்கிற, கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை காண்பிக்கக்கூடிய விதத்திலே நமக்கு நன்மைகளை செய்கிறதான ஒரு தேசம். அப்படிப்பட்ட தேசத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த தேசத்தின் நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம், சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கணும். என்ன சொல்ற? 14ஆம் வசனம், சகரியா 7வது அதிகாரம் 14ஆம் வசனம், பக்கம் 1097, பேஜ் நம்பர் 1097. சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் அறியாத புறஜாதிகளுக்குள்ளே அவர்களை பறக்கடித்தேன், அதனால் அவர்கள் பின்வைத்து போன தேசம் போக்குவரத்து இல்லாமல் பாழாய் போயிற்று. அவர்கள் இன்பமான தேசத்தை பாழாய் போக பண்ணினார். என்ன சொல்லி? இன்பமான தேசம் தேவன் கொடுத்தது, மிக இன்பமான தேசம். அதை என்ன செஞ்சிட்டாங்கன்னா பாழாய் போகும்படியாய் செய்து விட்டார்கள். காரணம் என்னவென்னா, 11ஆம் வசனத்தை பார்க்க, அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோலை முரட்டுத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடித்துக் கொண்டார்கள். கர்த்தர் சொல்றதை கேட்க ரெடியாகவே இல்லை. வேதத்தையும் சேனைகளை கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். அவ்வளோ ஹார்டாகி போயிடுச்சு. வைரத்தை எல்லாத்தையும் வச்சு உடைக்க முடியாது. வைரத்தை அறுக்கிறதுக்குன்னு வைரத்தை வச்சு தான் அறுப்பாங்க. அப்படின்னா வைரமாக்கினார்கள் சொன்னா இவங்க எதாலையும் சரி பண்ணப்பட முடியாத அளவுக்கு கடினமான இருதயம் உள்ளவர்களாய் மாறி போனார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடும் கோபம் சேரின் கர்த்தருக்கு உண்டாயிற்று. அதனால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமல் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேரின் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு பாருங்க. நான் கூப்பிட்டப்பெல்லாம் அதை கவனிக்கல, நான் சொன்னேன் கேட்கல, நான் அழைத்த போது அவர்கள் செவி கொடுக்க மனசே இல்லை. இப்ப அவங்க கூப்பிடுறாங்க, நானும் கேட்காம இருக்கேன் போல இருந்துக்குவேன். அப்படின்னா கர்த்தர் ஏட்டிக்கு போட்டி செய்யறாரா? கர்த்தர் நல்லவர் இல்லையா? எனக்கு நன்மை செய்வார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறான்னு சொல்றாரு. என் பட்சத்தில் இருந்துட்டா என்னை எப்படி விரோதி போய் பார்க்கலாம்? பிரச்சனை என்னன்னா, கர்த்தர் என்கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு, நீ இப்படி பண்ணு, இப்படி மாறு, இப்படி செயல்படு, இப்படி செஞ்சா நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை
செய்ய முடியும் சொல்றாரு. நான் என்ன பண்ணணும்? அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிற வழியில நான் நடந்தால் என்னால் சிறப்பாய் செய்ய முடியும். எப்போ அவர் சொல்றதை நான் கேட்க மாட்டேன், என் வாழ்க்கையின்படி தான் வாழ்வேன், என் செயலின்படி தான் வாழ்வேன், ஆனாலும் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கணும்னு சொன்னா, அவரை சொன்ன நான் கூப்பிட்டப்ப நீ கேட்கல, இல்ல நான் சொன்னப்போ கேட்கலையா, நான் தீர்க்கதரிசிகளை அனுப்பி பேசுறேன் கேட்கல, இல்ல வேதத்தை எழுதி கொடுத்துருக்கேன், இதுக்கு முக்கியத்துவம் இல்லை, நான் தீர்க்கதரிசிகளை அனுப்புறேன் அவங்க வார்த்தைக்கு முக்கியத்துவம் இல்லை, இப்படி நான் எழுதி கொடுத்த வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் இல்லை, நான் சொல்லி அனுப்பின தீர்க்கதரிசிகளின் என் ஆவியினாலே சொல்லப்பட்ட தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் நீ கவனிக்கல, அதை கேட்க மனதில்லாமல் உங்கள் இருதயங்களை வைரங்களை போலாக்கிறீர்கள் அப்படின்னா கடினப்படுத்திட்டீங்க, அதை ஒண்ணுமே சரி பண்ண முடியாத அளவுக்கு ஆயிட்டீங்க. அப்படி இருந்ததுனால இப்ப என்ன சொல்றாருன்னா, அதனால நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமல் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிடும் போதும் அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தேன். இப்போ கூப்பிட்டா பதில் கிடைக்கணும். பதில் கிடைக்காம போன காரணம் யாரு? உடனே கடவுள் சொல்லக்கூடாது. இந்த தேவன் பார்த்து, ஆண்டவரே நீங்க இருக்கீங்களா இல்லையா, நான் கூப்பிட்டா நீங்க பதில் சொல்றீங்களா சொல்ல மாட்டீங்களா, ஆண்டவரே ஏண்டவரே என்னோட கஷ்டப்படுத்துறீங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தான் ரொம்ப பெர்ஃபெக்ட் மாதிரியும் கர்த்தர் தான் இருக்கிறதுலே நிறைய தப்பு பண்ற மாதிரியும் எப்ப பார்த்தாலும் அவங்க கம்ப்ளைண்ட் எப்படி இருக்குன்னா, ஏண்டவரே எப்படி பண்றீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யோபு சொல்ற மாதிரி தான். யோபு சரித்திரத்துல 33ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் 10ஆம் வசனம், நான் மீறுதல் இல்லாதவன், பக்கம் 662. யோபுனுடைய புஸ்தகத்துல வாசிங்க. நான் மீறுதல் இல்லாதவன், நான் மீறுதல் இல்லாத சுத்தன், நான் குற்றமற்றவன், என் அக்கிரமம் இல்லை, இதோ என்னில் அவர் குற்றம் பிடிக்க பார்க்கிறார், என்னை தமக்கு சத்துருவாக எண்ணிக்கொள்ளுகிறார். எப்படி ஐடியா? கம்ப்ளைண்ட் எப்படின்னா, நான் ரொம்ப பர்ஃபெக்டப்பா, அவர் தான் என்கிட்ட எப்படிடா குத்தம் கண்டுபிடிக்கலான்னு அலையிறார். நிறைய சமயங்கள் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, அவர் தான் எல்லாமே, அவர் தான் தப்பு பண்றாரு, அவர் தான் எனக்கு கார்னர் பண்ணி என்ன மட்டுமே சுத்தி அடிக்கிறாரு. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு மட்டும் ஏன் அப்படி பிரச்சனை வருதாண்டவரே, எல்லாரும் நல்லா இருக்காங்க, தப்பு பண்றவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, ஆனா எனக்கு மட்டும் ஏன் அப்படி பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கீங்க, என்ன மட்டும் ஏன் அப்படி கஷ்டப்படுத்துறீங்க, இந்த மாதிரி கேள்விகள் தேவனர்கள் வந்து பாருங்க. 34ஆவது அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை பாருங்க. யோபு, நான் நீதிமான், தேவன் என் நியாயத்தை தள்ளிவிட்டார் என்றும், நியாயம் என்னிடத்தில் இருந்தும் நான் பொய்யன் என்றும் எண்ணப்படுகிறேன், மீறுதல் இல்லாதிருந்தும் அம்மினால் எனக்கு உண்டான காயம் ஆறாமல் இருக்கிறது என்றும் சொன்னாரே. என்ன சொல்றாருன்னா, நான் நீதிமான், தேவன் நியாயத்தை தள்ளிவிட்டார், நியாயம் என்னிடத்தில் இருந்தும் நான் பொய்யன் என்று எண்ணப்படுகிறேன். கம்ப்ளைண்ட் அவருடைய ஆதங்கத்தில், அவருடைய சரீர சூழல்ல அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஆர்கியூமெண்ட்டா முன்னாடி வச்சாலும் கூட, நான் கர்த்தர் நல்லவர் பாருங்க, அவர் எப்பயுமே தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறவர்கள் என்று பார்க்கறது இல்லை, யாரா இருந்தாலும் தேவன் அவர்களை நேசிக்கிறார். அதனால கர்த்தர் எப்படி சொல்றாரு, யோபின் புஸ்தகத்துல 41ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க, பக்கம் 670. யோபின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தனக்கு பதில் கொடுக்கும்படிக்கு, அதாவது உனக்கு பதில் கிடைக்கணும்னா முந்தி எனக்கு கொடுத்தவன் யார்? என்ன கேட்கிறாருன்னா, யோபு கிட்ட நிறைய விஷயங்களை பேசிட்டு வர்றார். நீ அதை சிருஷ்டிக்கும் போது அங்கே இருந்தியா, இதை உண்டாக்கினே அங்கே இருந்தியா, இதெல்லாம் ஈக்கி வச்சானே அங்கே இருந்தியா, இங்கே இருந்தியா, ஒவ்வொரு இடத்தையும் வரிசையாக கேட்டுட்டு வந்து என்ன கேட்கிறாருன்னா, இதெல்லாம் உண்டாக்குறேன்னு அங்கெல்லாம் நீ எப்ப எங்கேயா இருந்தது கேட்டுட்டு இன்னொரு கேள்வி கேட்குறாரு,
தனக்கு பதில் கொடுக்கும்படி, அதாவது உனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி நீ எனக்கு பதில் கொடுத்தியா நான் கூப்பிட்டப்போ. தாவீது சாமுவேல் சின்ன பையனா ஆலயத்தில் கொண்டு போய் விடப்பட்டிருக்கிறான், சின்ன குழந்தையா இருக்கிறான். ஏலி படுத்திருக்கிறாரு. அவங்க ஆலயத்தில் தேவன் அவங்களோட பேசுறாரு. சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுறாரு. குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா சொல்லி கொடுக்குற ஒரு சப்ஜெக்ட். கூப்பிட்ட உடனே இவன் போய் யார்கிட்ட போய் நிற்கிறான்? ஏலிக்கிட்ட போய் நிற்கிறான். அதான் ஏலி தான் கூப்பிட்டுருப்பாரு. தேவன் கூப்பிட்டான்னு அவனுக்கு தெரியல. புதுசாக கேட்குறான் அந்த குரலை. இதுக்கு முன்னாடி அந்த குரலை அவன் கேட்டதில்லை. அவன் நினைக்க ஏலி கூப்பிட்டுருப்பாருன்னா ஏலியை போய் எழுப்பி, ஐயா எங்களை கூப்பிட்டீங்களா, என்ன கூப்பிட்டீங்களான்னு கேட்குறான். 2 முறை கேட்டாலும் 3வது அவருக்கு புரிஞ்சு போச்சு. இந்த முறை கூப்பிட்டாருன்னா சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன்னு சொல்றது. இப்போ அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு தேவன் சாமுவேலோடு பேச விரும்புகிறார் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா சொல்லும் அடியேன். அதுக்கு முன்னாடி ஏலிகிட்ட போயிட்டு என்ன கூப்பிட்டீங்களான்னு கேட்டப்ப கர்த்தர் பேசல. கவனிக்கணும். முதல்ல கூப்பிட்டாரு, சாமுவேலே கூப்பிட்டாரு. இவன் சொல்லும் கர்த்தாவேன்னு கேட்கலதுனால அவங்ககிட்ட பேச அவன் எங்க போய் கேட்டான்? ஏலிகிட்ட போய் சொல்லுங்க ஐயா இதை கூப்பிட்டீங்களா அப்படிங்கிற கேட்கிறான். அது வரைக்கும் கர்த்தர் பேசல. திரும்பவும் ஏலிகிட்ட போய் கேட்டோன்னு அவர் சொல்றாரு, இனிமேல் கூப்பிட்டா சொல்லும் கர்த்தாவே அப்படின்னு கேட்கிறேன்னு சொல்லு. அங்க போயிட்டு படுக்கிறாரு. அவன் கூப்பிடுறாரு, தேவன் பேசுறாரு, சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் சொல்றாரு. அவன் வயதுக்கு மிஞ்சின அநேக தலைமுறைகளுக்கான விஷயங்களை அவங்களோட பேசுகிறார். நல்லா கவனிங்க. இதுல கர்த்தர் ஒரு மனிதனோடு பேசணும்னு சொன்னா தனக்கு பதில் கொடுக்கும்படி முந்தி அவருக்கு செவி கொடுக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு பதில் கிடைக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஆனா எனக்கு பதில் கிடைக்கணும்னா நான் முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், அதுக்கு கீழ்ப்படிக்கணும். என்ன அது கீழ்ப்படிந்தால் மட்டும்தான். கீழ்ப்படிவது ஒரு ப்ராசஸ், நம்மை ஆயத்தப்படுத்துவது. முதல்ல ஒரு மனிதனுக்கு முதல்ல இருக்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. சாமுவேல் சவுலை அபிஷேகம் பண்ணினான் அரசனாக. சவுல் தான் தேவன் தெரிந்து கொண்ட மனுஷன், தேவனுடைய தெரிந்து கொண்ட ராஜா. ஆனா மக்களுக்கு பயந்து, மக்களுக்காக அவன் என்னைக்கு தன் வாழ்க்கை முறையை, செயல்முறையை, ஜனங்களை நடத்துகிற முறையை மாற்றி தேவன் வேண்டாம் என்று சொன்னதை சேர்த்து வைத்துக் கொண்டு ஜனங்களாக கொண்டு வருவார்கள் பயந்து, அவர்களுக்காக எல்லாவற்றையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஆட்சி நடத்தி மனிதர்களை பிரியப்படுத்துறதுக்காக ஒரு ஆட்சி நடத்தினதுனால கர்த்தர் அவனை ராஜாவாயிராதபடி தள்ளி போட்டார். நான் சொல்றேன், உங்களை சுத்தி இருக்க எல்லாரையும் திருப்திப்படுத்துறதுக்காக நீங்க வாழ்ந்தீங்கன்னா, சுத்தி இருக்கவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுல கர்த்தர் சந்தோஷப்பட மாட்டாரு. அப்படின்னா நீங்க உங்களுக்கே தெரியாம ஒரு இழப்பை நோக்கி போயிட்டு இருக்கீங்க, நஷ்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒன்று இழந்துக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இழந்துட்டு இருக்குன்னு தெரியல. நான் திரும்பவும் சொல்றேன், உங்களை சுற்றியில் இருக்கிற எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி உங்கள் ஸ்தானத்தை காத்து கொள்ளும்படி உங்களை நிறுத்தி கொண்டீர்கள்னா, உங்களை வார்த்தை வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாரும் சந்தோஷமா இருப்பார்கள். அதுல கர்த்தர் சந்தோஷமா இல்லை என்றால் உங்களுக்கு அந்த பதவி ரொம்ப நாள் நீடிக்காது, அந்த ஸ்தானம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. உங்களை உயர்த்தி வைத்திருக்க அந்த உயர்வான ஸ்தலம் உங்களுடையது அல்ல. ஏன்னா என்னைக்கு தனக்கு பதில் கொடுக்கணும், கர்த்தர் நீங்க கூப்பிட்டா பதில் கொடுக்கணும்னா முன்னே அவருக்கு செவி கொடுக்கணும். அதே ஒரு காலகட்டம் வருது, கர்த்தர்கிட்ட கேட்கிறான், கர்த்தர் உங்ககிட்ட பேசல. கர்த்தர் சாமுவேலுடைய ஆவியை எழுப்பிட்டு வர்றதுக்கு சூனியம் பண்றவங்கிட்ட போய் நிற்கிறான். எப்படி ஆயிப்போச்சு இவங்க நிலைமை? முன்ன இவங்களோட கர்த்தர் பேசுனா, இப்ப இவன் கூப்பிடுறான் பேசல. ஏன் பேசலன்னா இவன் கர்த்தர் சொல்றபடி செயல்படலை, அதனால கர்த்தர் அவனோட பேச முடியல. அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்னைக்கு எங்களோட பேசிட்டு இருக்கிறாருன்னா பாக்கியம் இருக்கு. இன்னைக்கு உங்களால கர்த்தர் என் கூட பேசுறாருங்க, பைபிளை திறக்கும்போது என் கூட பேசுறாரு. நான் அதுக்கு கீழ்ப்படுகிறேன், அவரோட நடக்க நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன், நான் அதுக்காக என்னை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கேன், அதுக்காக என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்கள் பண்படுத்தப்படுவதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். பண்படுத்தப்படுவதற்கு, உருவாக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்து. நான் சொல்றேன்னா, நீங்கள்
கர்த்தருக்கு ஒப்புவித்து உருவாக்கப்படுவதற்கு அல்லது உருமாற்றப்படுவதற்கு பயன்படுத்தப்படுவதற்கு எதுவான ஒன்றாக அவர் கையில் நீங்கள் அவைலபிளாக இல்லைன்னா உங்களை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் எவ்வளவு திறமைசாலிகள், எவ்வளவு அறிவாளிகள், எவ்வளவு அனுகூலமான காரியங்களை செய்ய எல்லாவற்றையும் கற்றவர்கள், நீங்கள் ப்ரொஃபஷனலாக குவாலிஃபைடாக இருக்கலாம், ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கலாம், ஃபினான்ஷியலாக எல்லாமே எபிலிட்டியாக இருக்கலாம், எல்லாமே உடையவர்களாக இருந்தாலும் கூட கர்த்தர் கையில் நீங்கள் அவைலபிளாக இல்லைன்னா, கர்த்தருடைய கையில் இன்னைக்கு உங்களை கூப்பிட்டா உங்களை கூட்டிட்டு போக முடியும், ஒரு இடத்துல பயன்படுத்த முடியுங்கிற இடத்துல நீங்கள் இல்லைன்னா நீங்கள் என்ன வச்சிருந்தீங்கன்னாலும் பிரயோஜனம் கிடையாது. உங்கள் கையில் கிடைச்சிருக்கிற எல்லாமே உங்களுக்கு ஒரு உபயோகமும் இல்லாத ஒன்றும் இல்லாத குப்பை மாதிரி ஆயிடும். அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் சில காரியத்தில் நல்லா தெளிவாக நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். என்னுடைய பகுதியில் என்னுடைய வாழ்க்கையில் இந்தந்த எல்லைகள் எனக்கு உடையது கிடையவே கிடையாது. இதில் நான் உண்மையாக இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும், கர்த்தருடைய கையில் என்னை அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் என்கிற தீர்மானத்தில் உறுதியாக நிற்க வேண்டும். அதனால் பார்த்தீங்கன்னா யோபுடைய இதில் சொல்லும்போது, நான் உத்தமன், கரெக்டாக இருக்கிறேன், எனக்கு வாழ்க்கையில் இப்படி நடந்து போச்சு. அவன் நல்ல கர்த்தரை சொல்கிறான். அவனை பற்றி நல்லா கவனிக்கணும். அவன் சொல்கிற வார்த்தைக்கும் கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கும் பெருசாக வித்தியாசமே இல்லை. இவன் சொல்கிறான், நான் முற்றிலும் உண்மையாக இருக்கேன், என்கிட்ட என்ன ஒரு குற்றம் கிடையாது. 33:9 வாசிச்சாங்க, நான் மீறுதல் இல்லாத சுத்தன், நான் குற்றமற்றவன், என்னில் அக்கிரமம் இல்லை, இதோ என்னில் அவர் குற்றம் பிடிக்க பார்க்கிறார், இது குற்றம் பிடிக்க பார்க்கிறார், என்னை தமது சத்துருவாக எண்ணிக்கொள்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 10வது வசனத்தில் அவனுடைய புலம்பல் கர்த்தர் எப்படி செய்கிறாரோ அப்படின்னு டவுட்டில் கேட்குறான் 33:10. ஆனால் நல்லா கவனிங்க, ஆண்டவரை முன்னாடி என்னதான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, பிசாசுக்கு சொல்கிறாரு, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு. கர்த்தரை சர்டிஃபை பண்ணது தான். கர்த்தரை சர்டிஃபை பண்ணவனுக்கு ஏன் இந்த மாதிரி நடக்கணும்? கர்த்தரை சர்டிஃபை பண்ணியிருக்கிறார் அப்படின்னா ஏன் நம்ம வாழ்க்கையில் இதை நடக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்போ கர்த்தர் இவன் சொல்கிற மாதிரி இவனை கார்னர் பண்ணிக்கிட்டு சொல்லுவாங்கள்ல, அது என்னமா தெரியலங்க, நான் வேலை செய்கிற ஆஃபீஸில் என்னை மட்டும் யாருமே பிடிக்க மாட்டேங்குது, நான் படிக்கிற இடத்துல எனக்கு யாருமே பிடிக்க மாட்டேங்குது, நான் வீட்டில் என்னை மட்டும் பிடிக்கலைங்கிறாங்க, என்னை மட்டும் கார்னர் பண்ணுறாங்க, என்னை மட்டும் வெறுக்கிறாங்க, என்னை மட்டும் கோபமாக பேசுகிறாங்க, என்கிட்ட மட்டும் தப்ப ஒரு மாதிரி நடக்கிறாங்க, மற்றவங்கள்ட்ட நல்லா சந்தோஷமாக பார்க்குறாங்க, மற்றவங்கள்ட்ட நல்லா சந்தோஷமாக சிரித்து பேசுகிறாங்க, என்கிட்ட மட்டும் வெறுப்பாக பேசுகிறாங்க. ஒன்றை புரிந்து கொள்ளணும், நம்மை நன்றாய் வைத்திருக்கிறார்கள் என்பதும் நம்மை முரட்டாட்டமாக இந்த இடத்துல நடந்து கொள்கிறார்கள் என்பதும் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதும் கலந்துருக்கு. நான் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் இருப்பேன், சுற்றி இருக்கவங்க எல்லாம் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொன்னால் அது கரெக்டான விஷயம் கிடையாது. நான் முதலாவது அன்பு கூற கற்றிருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அன்பு எனக்கு திரும்ப கிடைக்கும். அன்பா பேசி பாருங்க, அன்பா பேசுவாங்க. கோபமா பேசி பாருங்க, கோபமா பேசுவாங்க. வெறுப்பை விதைத்து பாருங்கள், வெறுப்பை விதைப்பார்கள். அன்பை விதைத்து பாருங்கள், அன்பை விதைப்பார்கள். அப்படின்னா எதை விதைக்கிறீங்களோ அதுதான் இருக்கு. விதைப்பும் அறுப்பும் அது நீராது. பூமியில விதைச்சாலும் நடக்கும், மனுஷங்க மேல விதைச்சாலும் நடக்கும், அதே தான் திரும்ப வரும். அதனால கர்த்தருக்கு சொல்லும்போது, நான் உங்கள் பட்சத்தில் இருப்பேன், உங்களை கண்ணோக்குவேன்னு 2 விஷயம் சொல்லிட்டு, நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீங்க, உங்களை ப்ராசஸ் பண்ணி இந்த பூமியில் ஒரு பலனுள்ள மக்களாக உங்களை வைப்பேன். உண்மையிலே நீங்கள் நான் ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கர்த்தரால் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு ஆளாக நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, முதல்ல செய்ய வேண்டியது ஆண்டவரே சொல்லும் அடிக்கன்னு கேட்கிறேன். நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே, நான் கேட்குறேன். சசம் எனக்கு பிடிக்கலதான், எனக்கு முடியாது தான், என்னத்த சொல்றது? சில சமயம் இந்த ஆண்டவர் பேசும்போது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இதில் பேசும்போது கொஞ்சம் மனசு கஷ்டம்தான், சூழ்நிலை அப்படி இருக்குது. 5 அதிகாரத்தில் 4 வசனத்திலிருந்து பக்கம் 84. லூக்கா 5வது அதிகாரம் 4 வசனம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடி அவன் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார். நல்லா கவனிக்கணும், இங்க ரெண்டு விஷயம் எதாவது பார்க்கணும். ஒன்று, இயேசு ஒரு படகுல உட்காந்து பிரசங்கம் பண்றார், அது சீமோன் பேதுருடைய படகு.
அந்த படகை சொல்றாரு, பிரசங்கம் பண்ணி முடிச்சு இறங்கிட்டு, அப்பா ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடு. ஆண்டவருக்கு நல்லா தெரியுது, இவன் ராத்திரியான வேலை பார்த்துருக்கான், ஒன்றும் மீன் எடுக்கல, ஒரு மீன் கூட கிடைக்கல. யோசிச்சு பாருங்க, நைட்டெல்லாம் மீன் பிடிச்சிருக்கிறான், யாருக்கா அப்படி நடக்குமா? ஒரு மீன் கூட பிடிக்கலன்னு. ஒன்னாவது கிடைக்கும்ல, கொஞ்சமாக கிடைக்கும்ல. இவன் நைட்டெல்லாம் போட்டிருக்கிறான், ஒன்றும் கிடைக்கல, ஒண்ணுமே கிடைக்கலங்கிற அந்த நிலைமையில இவர் சொல்றாரு, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடு, வலைகளை போடுகிறார். இவன் போய் வலையை போடுறதுக்கு தான் போறான். ஆனா என்ன நம்பிக்கைன்னா, இவ்வளவு வலைகளை அழிச்சு காய போட்டு மடிச்சு வச்சுட்டேன், இத்தனை வலைகளை வேஸ்ட் பண்ண வேணாம், நான் என்ன பண்றேன், ஒரு வலையை போட்டு பார்க்குறேன். எப்படி அதை எப்படி சொல்றான்னா, ஐயரே நான் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் நம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் இருக்கிறான். இப்போ வலைகளை நிறைய போடுங்கிறாரு, நிறைய போடுங்க. யோசிச்சு பாருங்க, அங்கே ஒரு 10 வலையை வீசினான்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் கூட்டு போய் ஒரு 10 வலையை போட்டுருந்தாங்கன்னா 10 வலையும் நிறைய மாதிரி மீன் வந்திருக்குமா? வந்திருக்கும் தானே. ஆனால் அவன் சொல்லும் போது இவனுக்கு அந்த அளவுக்கு விசுவாசம் இருந்தா இல்லைன்னு தெரியல, ஆனால் என்ன பண்ண பிடிச்சதுன்னு தெரியல, ஆனால் வலையை மட்டும் போடுறான். ஆனால் அந்த வலை போட்ட உடனே அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தாங்க. நல்லா கவனிக்கணும், ஒரு பிக்சர் 2 படமா பாருங்க. முதல்ல இவன் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான், முழுசா கீழ்ப்படிக்கல, கொஞ்சமா கீழ்ப்படிச்சாலும் அந்த கொஞ்சமா கீழ்ப்படித்ததுக்குரிய பலனா இருக்கலாம். அப்படின்னா அர்த்தம், நீங்க உங்கள் கீழ்ப்படுதலின் அளவும் உங்கள் விசுவாசத்தின் விஸ்தாரமும் எவ்வளவோ அவ்வளவுதான் நீங்க எடுத்துக்கொள்ள முடியும். ஆபிரகாமை அழைக்கிறார், ஆபிரகாம் என்று சொல்லுகிறார், கிழக்கும் மேற்கும் தெற்கும் வடக்கும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, நீ கால் மிதிக்கும் இடமெல்லாம் உன்னுடையதா இருக்கிறார், நீ உன் கால் பட்டால் அது உங்களுக்கு சொந்தம் தான். எந்த பக்கம் நடப்போம், நீ கால் வச்சு நடக்கிற இடமெல்லாம் உனக்கு சொந்தமாயிருன்னு சொல்றாரு. அப்போ என்ன தூரம், நடக்கிற தூரமா விசுவாசிக்கிற தூரமானு கேட்டா விசுவாசிக்கிற தூரம். அதனால நீங்க அந்த கற்றுக் கொடுக்குற அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தின் காலடிகளை எடுத்து நீங்க விசுவாசத்தின் கண்களை வைத்துக் கொண்டு எவ்வளவு தூரம் உங்களால் விசுவாசத்தின் கண்களை பார்க்க முடிகிறதோ அவையெல்லாம் உங்களுடைய. நீ காண்கிறவைகள் எல்லாம் உன்னுடையதுன்னு சொல்ற. நீ பார்க்கிற தூரம் எல்லாம் பூமியெல்லாம் நமக்கு சில சமயம் கர்த்தர் பேசும்போது நமக்கு ஒரு 4 கிலோமீட்டர் நிலம் இருந்தால் போதும் யோசிக்கிற இடத்துல அவர் கண்ணு பார்க்குற தூரமெல்லாம் உன்னோடதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நம்ம மைண்டில் அந்த காம்ப்ளிகேட்டே வராது. உடனே இது போய் ஒரு இடத்த வாங்குறதுனால இத்தனை லட்சமா, இத்தனை கோடியா, ஐயோ நம்மகிட்ட ஏதாவது காசு நம்மளால வாங்க என்ன பார்க்குது, நம்ம பைய பார்க்குது. ஆனால் கர்த்தர் இதெல்லாம் உனக்கு தர்றேன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம கண்ணு எங்கே யோசிக்கணும், பாக்கெட்டு தான் பார்க்கணும். எதை பார்க்காது? கர்த்தர் கொடுக்க வல்லார், கர்த்தர் தான் தரேன்னு சொல்லிக்கிறான்னா கர்த்தர் கொடுப்பார். அப்ப கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர்னு நம்முடைய என்ன கண்கள், விசுவாசத்தின் கண்கள் மூலமாய் கர்த்தர் சொன்னதை பார்க்க முடியலன்னா கர்த்தர் எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் அது யூஸ் கிடையாது. இங்க இவனுடைய விசுவாசத்தின் பார்வை என்ன? எல்லாத்தையும் நைட்ல வேலை செஞ்சிருக்கேன், எல்லாத்தையும் மடிச்சு அடிக்கிட்டேன், திரும்பவும் வலையை போட்டு இன்னொருத்தோட மடிச்சு வைக்கிறதுக்கு என்னால் முடியாது. நான் என்ன பண்றேன், ஒரு வலையை ட்ரை பண்றேன். ஒரு வலையை எடுத்து வச்சு ட்ரை பண்ணி ஒரு படகு நிரப்பி இன்னொரு படகு வர வலிச்சு அந்த படகு நிரப்பி போட்டு கிட்டத்தட்ட மூழ்கிற மாதிரி ஆகி போச்சு. வலை கிழிகிற அந்த மாதிரி ஆயிடுச்சு. வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அவன் லைஃப் டைம்ல முதல்ல ஒரு பெரிய மீன் பிடிப்பை படுத்தியிருக்கான். அதனால பார்த்தீங்கன்னா அப்போது மற்றப்படுத்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்ய கேட்டார்கள். அவர்களும் வந்து 2 படமும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்த நிமித்தம் அவனுக்கு அவனோடு யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். நல்லா யோசிப்பாருங்க. முதல்ல ஒரு பெரிய மீன் பிடிக்கிறான். அந்த மீன் பிடிப்பு என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவன் ஹிஸ்டரியில பிடிச்சதில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் எடுத்த முதல் முயற்சியிலேயே அசாதாரணமான மீன்பிடி. அவன் லைஃப்ல அவன் மீனவன், அவன் கூட இருந்தவங்கள மீனவ மக்கள். நல்லா கவனிச்சு பாருங்க, இப்படி ஒரு மீன் பிடிச்சதில்லை. 2 படகு மூழ்கிற அளவுக்கு ஒரு நாளும் ஒரு வலையில மீனை பிடிச்சதில்லை. எவ்வளவு பெரிய மீன் பிடிப்பை பண்ணியிருக்கிறான். காரணம் என்னன்னா, அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு
அவன் போய் வலையை போட்டான். அது சொல்றாரு, உனக்கு முன்னாடி நாங்கள் செவி கொடுக்கணும்னா நீ என்ன பண்ண, எனக்கு செவி கொடுக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்க, கர்த்தர் சொல்றதுக்கு நம்ம உண்மையாக செவி கொடுக்குறோமா? என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கலை, இதெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறேன், இல்லை எனக்கு இதெல்லாம் நடக்காமல் இருக்குன்னு நினைக்கிறோம், எனக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குதுங்கிற கேள்வி கேட்குறோம். நான் ரொம்ப எளிமையாக கர்த்தர் சொல்ற இடத்துல கேட்பேன் என்னன்னா, தனக்கு பதில் கொடுக்கும்படி முந்தி எனக்கு செவி கொடுத்தவன் இந்த கேள்வி இருக்குல்ல, நான் உனக்கு பதில் கொடுக்கணும்ப்பா, சரி சார் கொடுக்கலாம், முதல்ல நான் சொல்றதையும் கேளு. அதான் சொல்றாரு இங்கே. கற்றுக்க சொல்றாரு, நான் வலையை போட மாட்டேன் போயிருந்தா என்ன இருக்கும்? அவன் மட்டும் மனுஷ வச்சு வீட்டுக்கு போயிருப்பான், அவன் ஊழியக்காரன் ஆயிருக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு மீன் பிடிப்பு கண்ணில் பார்த்துருக்கவே முடியாது, இவர் ஒரு உயிர் உள்ளவர் என்பதை பார்க்கவே முடிஞ்சிருக்காது. அந்த மீன் பிடிப்பு பெருசா இருந்ததுனால, ஐயோ நான் பாவிப்பா, நீ இவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்கிற உங்களோட நான் இருக்க தகுதி இல்லாத நீங்கள் போயிருக்கிறாரு. பேதுருவை பொறுத்த வரைக்கும் இவர் பெரிய அற்புதங்களை செய்கிறவர், இவர் பக்கத்தில் இருக்க கூட நான் தகுதி கிடையாது, என்னை விட்டுட்டு போயிருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாரு, கடைசி வரை அவர் படிய வச்சாங்க. நம்ம நினைக்கலாம் இவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்க, நமக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கலாம். கர்த்தர் நம்மை கூட வைத்துக் கொள்வது அவருக்கு மேன்மையை பார்க்கிறார். அப்ப கர்த்தர் எப்படி பார்க்கிறாருன்னா பார்க்கறோடைய மற்றவங்க எப்படி பார்க்கறாங்கன்னு கிடையாது. உங்களுக்கு இருக்கிற 1000 பேரை விட உங்களை நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களை பகைக்கிற ஒரு 1000 பேர் இருக்கிறத விட உங்களை உண்மையாய் நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறாருன்னா அவங்க தேவனுக்காக வாழ்ந்து, தேவனுக்காக உங்களை அர்ப்பணிங்கள், தேவனுக்காக அவரோட ஒரு நடங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த உலகம் பார்க்குற மாதிரி கர்த்தர் பார்க்க மாட்டாங்க, வேற லெவல். ஆமென். அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு செவி கொடுத்தால் அவருக்கு செவி கொடுக்கவங்களுக்கு என்ன நன்மைகள் நடக்கும் என்பதுக்கு அதெல்லாம் ப்ரூஃப். எங்களை விட்டுட்டு போயிருங்க, ஐயோ நாங்கள் தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ வா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கணும். முதல்ல இவன் பிடிச்ச மீன், இவன் இயேசுவை சந்தித்த முதல் பிடிப்பு, மீன் பிடிப்பு 2 போட்டு நிறைய தக்கடா. அவன் முதல்ல பிரசங்கம் பண்ணுகிறான். ஏறக்குறை 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க முதல் பிரசங்கத்தில். பேதுரு ஊழியக்காரனாகி அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்தில் முதல் பிரசங்கத்திலேயே நல்லா கவனிக்கணும். முதல்ல ஒரு மீன் பிடிப்பு. அந்த மீன் பிடிப்பு எப்படின்னா 2 படகு நிறைய மாதிரி. ஆனா அதே பேதுரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல முதல்ல ஒரு பிரசங்கம் பண்றார் ஜனங்களுக்கு. அதே எந்த ஜனங்கள் இயேசுவை வெறுத்தார்களோ, இயேசுவை சிலுவையில் அறைந்தார்களோ, அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணுறான். ரெண்டாவது அதிகாரத்தில் 41ஆம் வசனம். அவனுடைய வார்த்தை, அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். பாருங்க, முதல் ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னாரு, நீ வா, உன்னை மனுஷரை பிடிக்கவளாக்க வேண்டாம். முதல் ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் ரசிக்கப்படுறாங்க. முதல் மீன் பிடிப்புல அதை பார்த்து பிரமிச்சு எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு தேவையான கிருபை உனக்கு நான் தரேன். நான் உங்களுக்கு சொல்றது தான், கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் என்றால் உண்மையா அவருக்கு செவி கொடுத்து அர்ப்பணித்திருக்கிறீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை தான் எதிர்பார்க்கிறார். உங்களோட கூட தான் இருந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறார். ஒருவேளை இப்போதைக்கு அவர் சொல்கிற வார்த்தைகள் கேட்பதற்கோ அது செயல்முறைப்படுத்துவதற்கோ வாழ்க்கையாக்குவதற்கோ உங்களுக்கு கடினமாக இருந்தால் கர்த்தர் உங்களை தூரத்தில் வச்சது உங்களுக்கு உதவி செய்வார், பலப்படுத்துவார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அத்தனை வேலையும் கர்த்தர் செய்வார். அப்போ என்ன பண்ணணும், உங்களை ஜஸ்டாக அர்ப்பணிங்க. கர்த்தாவை என்னை உருவாக்கும், உமக்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை எனக்கு தார். முதல்ல அவர் சொல்கிறத கேட்கறதுக்கும் கேட்டதுக்கு கீழ்ப்படுகிறதுக்கான விதத்தில் உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தாவிட்டால் உங்களை கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் வாசலை திறந்து வைக்கலாம், 1000 வாசலை திறந்து வைக்கலாம், 1000 வாய்ப்புகளை உருவாக்கி வைக்கலாம். ஆனால் ஒரு வாய்ப்பு கூட உங்களால் பயன்படுத்த முடியாது ஒப்பு கொடுக்கலன்னா. If you are not ready to obey to God and heed the word of God, you cannot be useful, you cannot enter into any of the doors that God has opened, any of the opportunity God has given. உங்களுக்கு திறந்து வைக்கிற எந்த கதவு வழியாக போக முடியாது, எந்த வாசல் வழியாக போக முடியாது, எதையுமே பயன்படுத்தப்பட முடியாது. ஏனென்றால்
என்னைக்கு கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணித்து அவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுத்தார். பார்த்தோம் இல்லையா, சங்கீதங்கள் விபாகம் 28வது அதிகாரத்தில் பார்க்கும்போது, இப்பொழுது சொல்லப்பட்ட வார்த்தைகள் உண்மையாய் கவனமாய் கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து வந்தால் நீ வாளா இருக்க மாட்டாய், தலையாயிருப்பாய். கேட்டு கீழ்ப்படிந்தா தலையா இருக்க வேண்டிய ஆட்கள், கேட்டு கீழ்ப்படிந்தா தலைவர்களா இருக்க வேண்டியவர்கள், உயர்ந்திருக்க வேண்டியவர்கள், அடிமைகளா இருக்கணும்னு சொன்னாங்க. சொல்றாங்கல்ல, என்பமான இருக்க வேண்டிய தேசத்தை பாழாய் போகப்படினாங்க. நல்லா வாழ வேண்டிய இடத்தை நாசம் பண்ணிடலாம். அப்படின்னா நாம் வாழ்கிற இடத்தை நாசமாக்குகிற வேலையில் இருக்கிறோமா, அதை வளமான இடமாக மாற்றுகிறவர்களாக இருக்கிறோமா? அப்போ அது செழிப்பா இருக்குதா சேதமாயிருதா அப்படிங்கிறது யார் கையிலுக்கு? நம்ம கையில். கர்த்தர் உண்மையாய் செவி கொடுத்து அவர் சொல்கிறபடி நடந்து அவர் சித்தத்தை உண்மையாய் செய்வோம் என்று சொன்னால் இந்த பூமியிலே நாம் தலைவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான மக்களாக இருக்க முடியும். அப்பொழுதுதான் தேவன் இந்த பூமியிலே நம்மை கொண்டு செய்ய அவர் விரும்பி இருக்கிற காரியங்களை செய்ய முடியும். மீண்டும் இதை தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா நம்மளை கர்த்தர் உருவாக்குகிற காரியத்தில் குயவன் கையில் களிமண்ணை போல நம்ம விட்டு கொடுக்குறோன்னா, குயவன் என்ன மாதிரி செய்யணும்னு நினைக்கிறாரோ அந்த மாதிரி செய்ய முடியாது. ஒருத்தர் யூனிக். இங்கே நீங்கள் யாரை பாருங்கள், உங்களை சுற்றில் இருக்கிற உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி எல்லாருமே இல்லை. அவங்களும் ஒரு தனிப்பட்ட தன்மையுடையவர்கள். அவர்களுக்கு யூனிக்காக கர்த்தர் உண்டாக்கியிருக்கிறார். திறமைகளை கொடுத்துருக்கிறார், தாளந்துகளை கொடுத்துருக்கிறார், அறிவை கொடுத்துருக்கிறார், ஆற்றலை கொடுத்துருக்கிறார், சில பலன்களை கொடுத்துருக்கிறார், சில பலவீனங்களும் கொடுத்துருக்கிறார். சில பலவீனங்களும் அவங்களுக்கு இருக்கு. அந்த பலவீனங்களை பேஸ் பண்ணுறதுக்கு கர்த்தர் பலன் தருவார். கேட்டால் போதும், உன் பலவீனத்தில் என் கிருபை பூர்ணமாய் விளங்கிட்டாலும் அந்த பலன் மேட்ச் ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம பலவீனமான பகுதிகளுக்கு கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். பலமாய் இருக்கிறவைகளை அறிவாய் பயன்படுத்துவதற்கு கர்த்தருடைய உதவியை நாட வேண்டும். ஆக கர்த்தரின் உதவி இல்லாமல் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை இந்த பூமியில வாழ முடியாது. கர்த்தர் உங்களை உருவாக்குவதற்கு, பண்படுத்துவதற்கு ஒப்பு கொடுத்துருக்கணும். அது முதல் விஷயம் என்னன்னா கர்த்தர் சொல்றதுக்கு கீழ்ப்படிக்கணும், கேட்கணும், கேட்டதுக்கு ஒபே பண்ணணும். அதை சொல்றாங்க இல்லையா, நான் தீர்க்கதரிசிகளை அனுப்புனேன், அவங்கள அனுப்புனேன், இவங்களை அனுப்புனேன், நீ ஒருத்தர் கூட கேட்கலையாப்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி இருந்தா எப்படி கர்த்தரால் ஒன்று செய்ய முடியும்? கர்த்தர் என்ன செய்ய நினைக்கிறவங்கள உங்களுக்கு செய்ய முடியாது இல்லையா. சகரியத்துக்கு புஸ்தகம் வாசிப்போம், அந்த வசனத்தை வாசிப்பு நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த வாரம் தொடரும். சகரிய 7வது அதிகாரத்தில் 11 வசனம் பாருங்க. அவர்கள் அறியாத புறஜாதிகளுக்குள்ளே அவர்களை பறக்கடித்து, ஆகிலும் அவர்கள் பின்வைத்து போன தேசம் போக்குவரத்து இல்லாமல் பாழாய் போயிற்று. அவர்கள் இன்பமான தேசத்தை பாழாய் போக பண்ணினார்கள். என்ன பண்ணிட்டாங்களா? இன்பமான தேசம். கர்த்தர் எப்படிப்பட்ட கொடுத்தார்? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். அந்த தேசத்தை என்னாக்கிட்டாங்க? பாலும் வனாந்தரமும் போக்குவரத்து இல்லாத பூமியுமாய் மாற்றி விட்டார்கள் கர்த்தர் சொல்றார். அப்படின்னா நாம வாழ்ற இடம் அல்லது எப்படிப்பட்ட இடமா இருக்கணுங்கிறது நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதில் தான் இருக்கிறது. If you really obeying to God and really submitting yourself to God, the nation where you are living will be fruitful. இங்க வாழ்ற இடம் மிகுந்த பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லைன்னா எல்லாம் ஒரு இடம் மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஒரு பெரிய பலனை பார்க்க முடியாது, நன்மைகளை பார்க்க முடியாது, ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாது. விசுவாசத்தோடு கூட இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம், விசுவாசத்தை எதிர்த்து வைத்துக் கொள்வோம், கர்த்தர் கண்டு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்ம கூட தொடர்ந்து இடைவிடுவார், பலப்படுத்துவார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தது அதுதான் முதலாவது ஆரம்பம்.